உங்களுடைய பிரெயின் மெமரியை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா, நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே சூப்பராக ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா எவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படி உங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் டூப்பராக ஆனால் ரொம்ப சிம்பிளான குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் இந்த பிரெயின் பூஸ்டர் சீரீஸ். ஸோ நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் 8th 9th 10th 11th 12th ஏன் 5th 6th என்ன ஸ்டாண்டர்டில் வேணால் இருங்க. ஆனால் நான் படித்தது எல்லாமே எனக்கு மறந்து போகுது, பெரிய ட்ரபிளாக இருக்குது, எக்ஸாம்ஸில் நான் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் எப்படி படித்ததை மறக்காமல் இருக்கிறது, எப்படி என்னோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் உங்களுடைய மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, படித்தது எல்லாத்தையும் திரும்ப எப்படி ஞாபகப்படுத்தி பார்க்குறது, எக்ஸாமில் எல்லாம் மறந்து போதில்ல அது எப்படி ஞாபகப்படுத்தி பார்க்குறது, அப்புறம் ஸ்கூலில் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அடுத்த 5லேருந்து 6 நிமிஷம் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே கவனமாக பாருங்கள். அண்ட் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சால் கமெண்ட்டில் நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க டைம் ஸ்டாம்ப் போட்டு கூட வைங்க, அப்புறமா வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பசங்களை, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்னு முதல்ல பேசுவோமா? சார், எனக்கு எவ்வளோ படித்தாலும் மறந்து போகுது, படித்தேன் ஆனால் எக்ஸாமில் எல்லாம் மறந்து போச்சு, டெரிவேஷன் மட்டும் போதுமா சார்? இந்த பெரிய பெரிய டெரிவேஷன் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப பெரிய டெரிவேஷனாக இருந்தால் நான் தியரியை விட்டுறவா, கண்டிப்பாக நான் தியரி எழுதியே ஆகணுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்கிட்ட அடிக்கடி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் இதே கேள்விகளை என்னோட டீச்சர்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். இப்போது இதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நீ எப்படி படிக்கிற, அதுக்கடுத்து அதை எப்படி ரீகால் பண்ணுற, அதுக்கப்புறம் திரும்ப அதை எப்படி ரிவைஸ் பண்ணுற. 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு எக்ஸாமில் நீ நல்லா பண்ணணும் அப்படின்னா இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. எப்பயுமே நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? ரீட் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம எப்பயுமே we are very good at ரீடிங் ஸ்டஃப் அண்ட் ரிவைசிங் ஸ்டஃப். ஆனால் ரீகால் பண்ணுறது, அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறது, அங்கே தான் கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கும். ஸோ இந்த செஷனில் நான் முழுக்க எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நீ படித்ததை ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு ரீகால் பண்ணலாம். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அது எக்ஸாமில் மறக்காது. அப்போ அதை தான் இங்கே நான் சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ரீகால் பண்ணுறத நம்ம நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, படித்ததையே திரும்ப படிக்கிறது, அது பேர் தான் ரீகால் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, ஞாபகப்படுத்தி பார்க்குறது. இப்போது நம்ம மனசில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஒரு சிலதை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அது நல்ல விஷயமா இருக்கும், கெட்ட விஷயமா இருக்கும். அந்த மாதிரி படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறது. இப்போ இந்த ரீகாலில் ஓகே, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னா முதல்ல உன் மெமரி பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகணும். யூ ஷுட் ஹாவ் அ வெரி கோர் ஸ்ட்ராங் மெமரி. அப்போ அந்த மெமரி நீ எப்படிலாம் ஸ்ட்ராங் ஆக்கலாம்? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன், இப்போ திரும்ப பேசுகிறேன். ஃபுட்டு, நம்மளோட தினசரி ஃபுட்ஸில் அதிகமாக நெல்லிக்காய், கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கும். சரியா? கீரை வகைகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடு. அடுத்து மெடிடேஷன். இப்போ மெடிடேஷன்னா நம்ம அப்படியே ரொம்ப முறையாக உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு ஓகே அதுக்கு நான் யோகா கிளாஸ்லாம் போகணுமா? அப்படிலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் டெய்லி கண்ணை மூடி உட்காந்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் படிக்கணும், உனக்குள்ளே நீயே பேசு. ஓகே, இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் படிக்க போகிறேன், சும்மா உனக்குள்ளே நீயே பேசு. ஒரு 10 நிமிஷம் டெய்லி உன் கூட நீ பேசு. அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள். இப்போது இந்த ஸ்லீப் சைக்கிள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் தூங்கணுமா 7 மணி நேரம் தூங்கணுமான்றது. கண்ணா பிரச்சனை அது கிடையாது. நீ எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணணும். என்ன ஆனாலும் சரி சார், டெய்லி நான் 12 PM இருந்து 6 PM வரைக்கும் தூங்குவேன் அப்படின்னா டெய்லி 12 இருந்து 6 PM தூங்கணும். எக்ஸாம் இருந்தாலும் சரி. ஓகே, ஒரு நாள் வந்து 11 PMக்கு தூங்க போவேன், ஒரு நாள் 12, ஒரு நாள் 1 PM, ஒரு நாள் 2 PMனு ஒரு நாள் டிஃப்ரெண்ட் டைமில் தூங்குற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு நாளும் வேறு டைமில் வேக்கப் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் மெமரி ஸ்ட்ராங்காக இருக்காது, இன்ஃபேக்ட் வீக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள்னால் டெய்லி இந்த டைமுக்கு நான் படுத்துருவேன், இந்த டைமுக்கு நான் ஏஞ்சிருவேன். அந்த மாதிரி ஒரு ரொட்டீன்குள்ளே வாங்க. அப்புறம் கடைசியாக பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில பெஸ்ட்டு ரீகால் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த பெஸ்ட்டு ரீகால் டெக்னிக் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? இப்போது அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலே. நான் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1ன்னு போட்டிருப்பேன். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ரொம்ப நாள் ஆசை கூட அது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லி தரணும்,
கிளாஸஸ் எடுக்கிறத தாண்டி இதை சொன்னாதான் அவனால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருந்தது. இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு சில சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நம்ம இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஒரு எபிசோடை நான் உனக்கு ரிலீஸ் பண்ணுறேன். நானே உனக்கு ஒரு சில எக்ஸசைஸ் தரேன். நான் உனக்கு ஒரு சில குட்டி குட்டி டாஸ்க், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அந்த டாஸ்க்கை முடிக்கும். வெறும் 10 நிமிஷம் நான் கொடுக்குற டாஸ்க். அந்த டாஸ்க்கெல்லாம் நீ முடிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு 15-20 நாள்லேயே நீயே கவனிப்பா உன்னோட மெமரி பவர்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிறது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கும்போது டைம்டு இன்டர்வல்ஸில் படிக்கிறது. ஓகே, அது என்ன சார் டைம்டு இன்டர்வல்? டைம்டு இன்டர்வல்னா, நீ ஒரு விஷயம் படிக்கிற அப்படின்னா, ஓகே, படித்ததை திரும்ப ஒரு பர்டிகுலர் டைம் கேப் விட்டு படிக்கணும். அது ஆனால் பர்ஃபெக்டாக தூங்குறது எப்படி ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணியா அதே மாதிரி இருக்கணும். இப்போ நீ ஒரு 5 மார்க் கொஸ்டின் படித்த, எப்படி இன்னைக்கு படித்த டே 1 படித்த அப்படின்னா, நீ என்ன தெரியுமா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். கரெக்டாக டே 3 அன்னைக்கு திரும்ப அதே 5 மார்க்கை படிக்கணும். நீ ஒரு விஷயம் பண்ணினா எக்ஸாக்டாக ஒரு டைம் இன்டர்வலில் திரும்ப அதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் படித்தாலும் அதை 3வது நாள் ரிப்பீட் பண்ணுற பழக்கம் நீ வளர்த்துக்கிட்டனா, அது 3வது நாளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், ஆனால் அது ஒரு ப்ராப்பர் பேட்டர்னாக இருக்கணும். அந்த மாதிரி நீ டெவலப் பண்ணிட்டேன்னா உன்னோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பசில் சால்வ் பண்ணணும். நீ என்ன படிக்கிறியோ படித்தது சம்மந்தமாக பசில். அதுக்கு நான் எங்கே போகிறது? சின்ன வயசில் சிறுவர் மலரில் டப்பாவாக போட்டு தருவாங்க. 2 படம் கொடுத்து 6 வித்தியாசம் கண்டுபிடினுவாங்க. நான் பார்த்த பசில்லாம் அதான் அப்படின்னு நீ நினைப்பேன். கரெக்டு. அதனால தான் அந்த பசில்லாம் நான் உனக்கு தரேன். ஏன்னா இப்போ ஆன்லைனில் இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் நீ எங்கே போய் தேடுறதுன்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். நான் உனக்கு கொடுக்குறேன். இதை டெய்லி எக்ஸசைஸை நான் உனக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நிறைய குவிஸ் எடுக்கணும், குவிஸ் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட் பசில்ஸ். அந்த பசில்ஸ்லேயே கிராஸ்வேர்ட் பசில் இருக்கும், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மேக்ஸ்லலாம் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், மேக்ஸ் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த சொடுக்குள்ளா இருக்குல்ல, அந்த மாதிரி பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் இப்போது ஜிம்முக்கு ஒருத்தவங்க எதுக்கு போகிறாங்க? அவங்க மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க? ஜிம்முக்கு போய் ஒரு சில ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணால் தான் அவன் மசில் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதெல்லாம் பண்ணினா ஒரு நாளைக்கு நான் சொல்கிறதே 10 நிமிஷம் தான். இதில் ஏதாவது ஒன்று தான் நீ பண்ண போகிற, எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண வேண்டாம். நமக்கு அந்த பழக்கமும் இருக்குது. ஓகே, சார் சொல்லிட்டார், இன்றைக்கே போகிறோம், ஒரு மேகசின் வாங்குகிறோம், இருக்கிற பசில்லாம் சால்வ் பண்ணுறோம், என் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். ஆவலையா என்ன, ஐயோ சார் போய் சொல்லிட்டார் போலே. ஏதாவது ஒன்று பண்ணு, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம். இந்த ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்தை 15 நாள் 20 நாள் பண்ணு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? அப்போது சார் இந்த கிராஸ்வேர்ட் பசில்ன்றீங்களா அப்படின்னா என்னது, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா இப்போ நான் இங்கேயே உனக்கு சொல்கிறேன் பாரு. இப்போது ஒரு பேச்சுக்கு இது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸு, 9th 10th லெவலில் நான் இப்போ ஒரு பசில் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு அழகாக புரியும். இப்போது இதே மாதிரி பசில் நான் 12th 11th 10th 9th எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சாக ஒரு பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இதை நீ எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்புறமா. இப்போது இங்கே பாரு, த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஆல்சோ நோன் அஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம அதர்வைஸ் என்ன சொல்லுவோம், லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இனர்ஷியா அப்படின்னா அது எத்தனை எழுத்து? 7. இங்கே பாரு, அவங்க க்ளூ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் a 7 letter வேர்ட். இப்போ நீ இந்த பாக்ஸில் வந்து என்ன செய்யணும், 7 letters, எந்த பாக்ஸில் 7 letters இருக்கோ அங்கே இனர்ஷியான்னு ஃபில் பண்ணும். ஆமாம், ஒரு பேச்சுக்கு இதை பாரு, இங்கே INERTIA இனர்ஷியா. ஓகே, மொத்தமாக உனக்கு 7 பாக்ஸ் இருக்கா, அதில் போயிட்டு இனர்ஷியான்னு ஃபில் பண்ணிவிடு. இப்போ 2வது கொஸ்டினுக்கு வா. The SI unit of force named after a famous scientist. ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்டா, அவரோட பேரில் தான் ஃபோர்ஸோட SI யூனிட் இருக்குன்றாங்க. நார்மலாக SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னது? நியூட்டன். அப்போ NEWTON இல்லையா? NEWTON. ஓகே, நியூட்டன். அப்போ 6 லெட்டரில் வரணும், NEWTON. சரி விடு, அதில் ஏதோ நான் குட்டி தப்பு பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணித்தரேன். அடுத்து a measure of an object's resistance to change its motion. அகெயின் இதுவும் இனர்ஷியா தான். அப்போது நீ என்ன செய்யணும், இந்த பாக்ஸஸ்லாம் ஓகே இந்த மாதிரி வேர்ட்ஸை ஃபில் பண்ணணும். சரியா? நீ வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி வேர்ட்ஸை ஃபில் பண்ணணும். இப்போது நியூட்டன் 6 லெட்டர், அந்த இடத்துல நான் க்ளூவை தப்பாக கொடுத்துறேன், நான் உனக்கு அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் பேசிக் ஐடியா உனக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ படித்த விஷயங்களே வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரீகால் பண்ணும். பசில்ஸ் மூலயமா, கிராஸ்வேர்ட் பசில்ஸ் மூலயமா, குவிஸ் மூலயமா,
சொடுக்கு மூலயமா. சார் எனக்கு ஃபார்முலா மறந்து போகுது சார், அப்போ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இந்த மாதிரி பண்ண முடியும். நமக்கும் புக்கே பார்க்குறதுக்கு தாண்டா கடுப்பாக இருக்குது. நீ இந்த மாதிரி வித்தியாசமாக படிச்சேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, அப்போது ஏன் ஐடியா என்ன, நம்ம பசங்களுக்கு இந்த குவிஸ், பசில், ஓகே, கிராஸ்வேர்டு, பிக்சர் வச்சு டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்படி உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணலாம், பிடிஎஃப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாப்டர், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர், அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பசில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பசில்ஸ் எல்லாமே இப்போது நீ டிஸ்கிரிப்ஷனில் இருந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிப்பார். உனக்கு ஆன்சர் பண்ண முடியலை, ஆனால் நீ படித்த விஷயங்கள்லாம் உனக்கு வித்தியாசமாக ரீகால் ஆகும். இது ரீகால் ஆனதுக்கப்புறம் நீ பாரு எக்ஸாமில் எவ்வளோ சூப்பராக பண்ணுவேன், உனக்கு எவ்வளோ சூப்பராக ஞாபகம் வருதுன்னு மட்டும் பாரு. ஸோ யாரெல்லாம் இதில் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருமே ட்ரை பண்ணு, யாரெல்லாம் இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணு. எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் இருக்கான், மார்க் எடுக்கவே சஃபர் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணு. ஓகேவா? இந்த வீடியோ நீ ஷேர் பண்ணி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க கேட்டுட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்கன்னா இது அவங்களுக்கு உண்மையாலுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக உன்னோட மெமரி பவரை ஒரு 10-15 நாளில் நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை நான் டெய்லி ஒரு பசில், ஸோ டெய்லி ஒரு வீடியோ அப்படி உனக்கு ரிலீஸ் பண்ணட்டுமா, இல்லை வீக்லி ஒன்ஸாக பசில் கொடுத்துருங்க சார், நான் சனி ஞாயிறில் உட்காந்து போட்டுறேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, அன்றைக்கி நான் மொத்தமாக சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்றேன். என்ன கேட்டால் டெய்லி ஒரு பசில்னு நீ சால்வ் பண்ணுறீன்னா பிரெயின் கண்டினியூஸாக எக்ஸசைஸில் இருக்கும். ஓகே, அது உன்னோட டே டு டே லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் ஆகிடும். சரியா? இல்லை வீக்லி ஒன்ஸு, வாரத்துக்கு ஒன்று தான் அப்படின்னா தென் உனக்கு அது கொஞ்சம் கேப் விட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நான் அந்த வாரத்துக்கான மொத்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நான் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போகும்போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு பசிலை பிரித்து கொடுத்துருவேன். நீ உட்காந்து சால்வ் பண்ணிடணும். எல்லா சப்ஜெக்ட்ஸும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ், எல்லாத்துக்குமே நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணித்தரேன். சூப்பராக ரீகால் பண்ணலாம். இந்த பப்ளிக் எக்ஸாமில் இன்னொரு 10-20 நாளில் உன் மெமரி பவரை நீ சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணலாம். புரியுதா? திஸ் இஸ் அ ப்ராமிஸ். ஓகே, ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணு. கண்டிப்பாக எல்லாருமே நான் கொடுத்துருக்க பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேரும் பண்ணு. சரியா? இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணு. ஸோ தட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரோட மார்க்ஸ் கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் ஆகும். பேரண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸும் பசங்களை இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ண சொல்லுங்கள். இது ஒரு சேலஞ்சாக செய்ய சொல்லுங்கள். அவங்களோட ஞாபக சக்தி உண்மையாலுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இதே மாதிரி செம்ம யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு நீ எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறன்றதை வச்சு தான் அடுத்த வீடியோலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? பாய்.